ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்கே கேமர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டைவ் டவுனுன்ற கேம் தான் கேஸ் பார்க்க போகிறோம். இந்த கேம் கான்செப்ட் என்னென்னா, இப்படி இருக்க அக்வாரியமை நம்ம தோ பக்கத்தில் இருக்கான் பாருங்கள், அவனை மாதிரி எப்படி ஆக்க போகிறோம். சொல்லப்போனால் அவனோட சூப்பராகவே ஆக்குவாங்க கைஸ். ஓகே, இந்த கேமோட மீதி மொத்தத்தையும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், எப்படி மீன் பிடிக்கணும்னா, இந்த கடலுக்குள்ளே எகிரி இதில் நமக்கு எந்த மீன் அதிக ரேட் இருக்குன்னு தோணுதோ அதை பிடிக்கணும். எங்க பிராணா எவ்வளோ கொடுக்குது? 8 ரூபா. பரவாயில்ல கைஸ், நம்ம இப்போ இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒர்த்து தான். என்னது இது? 5 ரூபாயா 35 ரூபாயா கைஸ்? இது 5 ரூபா. ஓகே கைஸ், அதேமாதிரி நம்மளால் ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே இருக்க முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட ஆக்சிஜன் டேங்க் வந்து ஸ்டார்டிங்கில் கொடுக்குறது வச்சுருக்கோம் கைஸ். என்னங்க இது? சரி ஓகே, நம்ம 2 மீன் போடுற அளவுக்கு அடிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, நான் இவனோடது வந்துட்டேங்க. அதான் நான் பார்த்தேன், நம்மளில் தான் ஆல்ரெடி ஒரு மீன் இருந்துச்சு. ஓகே கைஸ், 1000 எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாமா? போட்டுருவோம் கைஸ். எக்யூப் பெஸ்ட் ஃபிஷ் கொடுத்துட்டோம். எவ்வளோ காசு அது ஒரு செகண்டுக்கு? 17 ரூபா கைஸ். போட்டிருக்க 4 மீனுக்கு 17 ரூபா வருது. 300 ரூபா இருக்குது. 300 ரூபாய்க்கு எதாவது வாங்க முடியுமா பார்க்கலாம். ஓகே அதே மாதிரி நமக்கு தேவையில்லாத மீனை இங்கே வந்து இவங்கிட்ட விற்றுலாம் கைஸ். ஐ வாண்ட் டு செல் ஆல் மை ஃபிஷ். 230 ரூபா தந்துக்கிறான். நமக்கு வேகமாக போனோம் கைஸ், ஃபின்னு தான் வேணும். எவ்வளோ? அடப்பாவி வேணாம் கைஸ், நம்ம ஆக்சிஜன் டேங்க்கு தொடக்கூட முடியாது நம்மளால். அவ்வளோ ரேட்டு கேட்குறானுங்க கைஸ். இப்போதைக்கு நம்மளால் எதுவுமே வாங்க முடியாது. அதனால் நம்ம இப்போதைக்கு மூடிட்டு இங்கே தான் நல்லதாக பார்த்து வாங்க வேண்டியதான். எங்கள் கலராக ஒரு மீன் இருக்குது கைஸ். இருங்க, லயன் போட்டு சிங்கம்டா. 12 ரூபா கைஸ். பரவாயில்ல. குதிரை அதாவது கடல் குதிரை. கடல் குதிரைடா. டே கடல் குதிரை கொடு. எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 25 ரூபா கொடுக்குறோம். செத்துறாதரா ஃப்ரெண்ட்ஸ். செத்துட்டோன்னா மீன் எல்லாம் போயிடும்னு நினைக்கிறேன். அதான். என்னது இது? பாடுறா கைஸ், இவன் நம்மள மாதிரி தான் கைஸ். என்ன 56 ரூபா 5 ரூபா எக்ஸ்ட்ரா தராங்க கைஸ். மீன் ஒன்று அவ்வளோலாம் இல்லை கைஸ். நம்மளது இதானா? அதான். இருங்க, நான் போயிட்டு இப்போ எடுத்த மீனையும் போய் வைப்போம். ஓகே, போட்டு விடுங்க. எக்யூப் பெஸ்ட் ஃபிஷ் எக்ஸிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம நல்ல மீன் எதாவது இருக்கான்னு உள்ளே போய் பார்த்துன்னு வரலாம். நல்லா தான் இன்னொரு கடல் குதிரை அந்த மாதிரி பட்டர்ஃப்ளை எவ்வளோ தருது? இந்த 1 ரூபா பையன்டா மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தெரியாமல் தொட்டுடுறாங்க 1 ரூபா பையனை. அவன் 1 ரூபா அவனை வச்சு ஒன்றுமே முடியாது. ப்ளூ கலரில் இருக்கிறானுங்க. தருது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 8 ரூபா நல்லது தான். நம்ம போயிட்டு திரும்ப போயிட்டு வச்சுட்டு வருவோம். ஓகே எக்யூ பெஸ்ட் ஃபிஷ். ப்ளூ நல்ல மீன் தானே? ஆமாம், ப்ளூ நல்ல மீன் ரைஸ். ஓகே, அடுத்து நம்ம போய் நம்ம கிட்ட இருக்கிற விற்றுட்டு நம்ம ஃபின்னு வாங்கணும். ரொம்ப ஸ்லோவாக போகுதுங்க. நான் போய் விற்றுட்டு வரேன். அவங்க வந்து இப்போ டார்கெட் என்ன? 2000 ரூபா குத்துட்டாங்க. 2000 ரூபா. இன்னும் 400 ரூபா வேணும் கைஸ். ஜஸ்ட் 400. என்னது? இது நம்ம ஜப்பான் மீன் மாதிரி இருக்குங்க. ஜப்பானில் அந்த பாண்டில் வளர்ப்பாங்க தெரியுமா? அதே மாதிரி இருக்குது கைஸ். நம்ம கடை நம்மளோட அக்வேரியம் கரெக்டாக இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆகுதுங்க. ஓகே, இதையும் போட்டுருவோம். எக்யூப் த பெஸ்ட். எக்ஸிட் போதும். 400 ரூபா இருக்கும் கைஸ். என்னங்க இவ்வளோ தந்துட்டானுங்க? நமக்கு இதுவே போதுமே. இருங்க, நான் இப்போ போயிட்டு இதை விற்றுட்டு மிச்சம் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட் நீ குறா காசு குத்துறானா? ஃபஸ்ட்டு ஃபின்னு வாங்க போகிறோம். எவ்வளோ ஃபின்னு? 2000 ரூபா வாங்கியாச்சா? நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் டேங்க் வாங்க போகிறோம். ஆக்சிஜன் டேங்க் எவ்வளோ? அது 2000 ரூபா போட்டுக்கோங்க. வாங்கியாச்சா? நெக்ஸ்ட்டு வெயிட்டு. இதான் முக்கியம் நம்ம கடலுக்குள்ளே வேகமாக போகிறதுக்கு. புரியுதா கைஸ்? இப்போ நான் அந்த செங்கலை எடுத்துகிட்டு கடலுக்குள்ளே குச்சேன்னா வேகமாக கீழே போயிடுவேன். கீழே போக தான் நல்ல மீன் கிடைக்கும். இதான் கேம் கான்செப்டே.
ஓகே முன்னாடியோட ஃபாஸ்ட்டாக வரோம் பாருங்க கைஸ். இந்த சில்ட்ரா பசங்களாம் நமக்கு வேணாம். ஓகே ஓகே இங்கே பிடிக்கும். ஏய் கேட்ச் ஃபிஷ் போடு. ஐயோ போடு கேட்ச். 18 ரூபா. சிஆர்சி வாங்கிடும். இப்படி பேஸ் நான் பாஸ்ன்னு கைஸ் 84 ரூபா மீன். ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ்ரா மேலே போயிடுறா. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வேலையை முடிச்சா. அது நம்மளது எங்கே இருக்குது? ஐயோ அது ஆகுது. ஹெச்டிஐ நம்ம மூஞ்சி அழகாக இருக்கு பாருங்க. என் பண்டில் நல்லா இருக்குதுல்ல. சில்வர் ஃபிஷ் போடு 84 ரூபா தரோம் ஒரு செகண்டுக்கு. நம்ம அக்வாரியமே அவ்வளோதான் தருதுங்க. 70 ரூபா தாங்க தருது. என் ஒருத்த மட்டுமே 84 ரூபா தரோம். ஓகே எக்யூப் பண்ணியாச்சா? ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் 7000 ரூபா எடுத்து பேக்கெட்டில் போட்டு பையனே இருக்கணும். பிரிக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிரிக்காக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இது நல்ல மீன் இருக்கா? சால்மன் புடி எவ்வளோ தரான்? 38 ரூபா. ஓகே சூப்பர் தான். பட் அந்த சால்மன் பேஸ் தாங்க எனக்கு வேணும். இவன் எவ்வளோ தரான் ஃப்ரெண்ட்ஸ்? 42 ரூபா. ஓகே சூப்பர் தான். நம்ம வச்சுக்கிற 8 ரூபா பசங்களெல்லாம் வெளியே தொத்திடுவானு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கைஸ் செத்துறாமல் இருந்தால் நல்லது. ஓகே மேலே வந்துச்சு. சூப்பர். நம்ம மூஞ்சி எங்கடா ஆகுது? இது இல்லை, இதுவும் இல்லை, அதுவும் இருக்குது. HDIRJ ஃப்ரெண்ட்ஸ். நான் தெரியாதனமாக இந்த ரேண்டம் பேரை வச்சிட்டேங்க. எவ்வளோ கேவலமாகுது. என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வாங்கிட்டு அந்த மீன் உள்ளே போட்டுருவோம். எக்யூப் த பெஸ்ட். இப்போ அப்படியே வந்து அப்கிரேட் பண்ணிடலாங்க. இப்போ நம்மளால் 7 மீன் வைக்க முடியும். எவ்வளோ நேரம்? 14 செகண்ட் தான். நோ ப்ராப்ளம். உள்ளே போய் ஒரு மீன் பிடிச்சிட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போவோமா? டேய் ஒரு தடங்களாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ப்ளூ மினுக்குது. போட்டு ஸ்வாடு கத்தி மீன் ஃப்ரெண்ட்ஸ். கத்தி மீன் இன்னொரு அவ்வளோ பெருசாக இருக்கான் ஒருத்தன். டேய் நீ இல்லைடா. அதை இவன் தான் 50 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். 50 ரூபா மீன் பிடிச்சிக்கிறோம். டேய் சீக்கிரம் மேலே போ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லெவல்லே ஒருத்தங்கிறான் பாருங்கள். நம்ம இடத்துல சுற்றினுக்கிறான். நம்மளே பிகினரு, அவன் நம்மளோட பிகினர் போல். இதானே நம்மளுது? சூப்பர். ரொம்ப நேரம் கழிச்சு கரெக்டாக நான் என் பேஸ் மாதிரி இறங்கியிருக்கிறேங்க. ஓகே அக்வாரியம் எக்யூப் த பெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து உள்ள குதிப்போமா? 13000 போடு பிரிக்கி. ஐயோ தடங்கு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் நல்ல மீன் பச்சை கலரில் அது என்னது இது? இப்படி ஒன்று கேட் ஃபிஷ் 22 ரூபா வேஸ்ட்டுங்க. இதே மீன் சார் ஸ்வாடு இது எவ்வளோ? போடுங்க காய்ஸ் 58 ரூபா தரான். போட லக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 1ல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நம்ம பேஸ் வந்து செகண்டுக்கு ஒரு இப்போ எவ்வளோ தருது பாருங்கள். ஒழுங்காக காட்ட மாட்டேறான். 339 ரூபா. ஒரு 1K வர அளவுக்கு என் பேஸை மாற்றணும் கைஸ். அதான் டாஸ்க். ஓகே இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் பொருட்கள் வாங்கணும். ஐ மீன் ஆக்சசரிஸ். ஃபின்னு வாங்கிடலாம் கைஸ். ஃபின்னு வாங்கி மெயின் கோரல் ஃபின்ஸ் இது வாங்கிக்கலாம் கைஸ். ஒர்த்து. அப்புறமா நம்ம உள்ளே வேகமாக போகிறதுக்கு இது ஆக்சிஜன் டேங்க் இப்போதைக்கு தேவையில்லைங்க. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அந்த செங்கல் வச்சு தான் ஓட்டணும். ரைட் செங்கல் வச்சே ஓட்டிப்போம் நம்ம. ஓகே கைஸ் நேராக உள்ளே குதிக்கிறோம். போதும் சீக்கிரம் என்ன இருக்குது? இவன் வேணாம். கேட்ஃபிஷ் வேணாம். புதுசாக வேணாது. அதுவும் இருக்கும் பாம்பு மாதிரி. ஈல் 92 ரூபா லெஜெண்ட்ரி. சூப்பர். சாவாமல் வெளியே போனாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அவள்தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 100 கிட்டத்தட்ட 100 ரூபா தராங்க. இங்கே 100 ரூபா மீன் எங்கடா இருக்குது நம்ம பேஸ் உதவுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி பெரிய டேங்காக வாங்கணுங்க நம்மளும். சின்னதாக இருக்குது டேங்க். இருங்க 10,000 ஊற்றுருவோம். ஓகே நம்ம அதுக்குள்ளே இப்போ எடுத்துகிற அந்த மீனி போட்டுருவோம். ஓகே இப்போ பிரிக் எடுத்துகிட்டு கடலுக்குள்ளே இது இந்த செங்கல் எடுத்துக்கின்னு அது என்னன்னே தெரிலங்க. செங்கல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி நல்லா இருக்குன்னா அந்த கேம் கான்செப்ட் எனக்கு பிடிச்சிருக்குங்க. கண்டிப்பாக பாட்டு வரும்.
ஏய் ஓ நார்மல் மீன் தானா? ஸ்வாடு பிடி. 45 ரூபா தாங்க தரோம். பரவாயில்ல விடுங்க. கீழே போலாமா? இருங்க. இதை பிடிச்சிடுவோம். 36 ரூபா. ஆஹா கைஸ், நம்ம வந்ததுக்கு ஒர்த்தானா அந்த ஸ்வாடு மட்டும் தான் கிடச்சிருக்கு. வேறு எதுவுமே நல்லா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இருங்க மேலே போயிடலாம். கிடையாது. ஏன்றா ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரே குழப்பமாக இருக்குது. நம்ம அதோ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நோ ப்ராப்ளம். நேராக நம்ம பேஸ்க்குள்ளே போயிடலாம், பிரச்சனையே இல்லை. இப்போ நம்ம பார்ட் 1 முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கைஸ், ஃபினிஷ் பண்ணிட்டு உள்ளே போட்டுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்டு ஜாயினாக இருக்காப்புல. அக்வாரியம் எக்யூ த பெஸ்ட் ஃபிஷ். ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தருது? 500 ரூபா தரானுங்க ஃப்ரெண்ட்ஸ் செகண்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் நேரம் போய் மீன் பிடிச்சிட்டு வரலாம். இன்னும் கொஞ்சம் செங்கலோடு குதிப்போம். ரைட்டு. ஏய் என்னங்க இது? இல்லை ஒன்றில். ஏய் இது என்னது? 39 ரூபா. பரவாயில்ல. கோல்டு தங்க சிங்க மீன் அப்படி ரைமிங்காக இருக்குதுல்ல, அதான் இது பேர். வேறு ஸ்வாடு கத்தி எப்படிங்க விட முடியும்? 54 ரூபா தரப்பல நம்ம கத்தி புள்ள. ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ வினோதமாக இருக்குங்க. சரி, இதுவும் ஸ்வாடு. 86 ரூபா ஸ்வாடு போடு. 86 ரூபா. டெய்லி சச்சுரா ப்ளீஸ்டா. 86 ரூபா ஸ்வாடுடா ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் செத்துருக்கு இந்த கேமில். ஒன்றும் இல்லை விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட தேவையில்லாத மீன் நிறைய இருக்குது, அதெல்லாம் போய் விற்றுலாம். விற்றுட்டு இப்போ நம்ம செங்கல் வாங்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ நமக்கு செங்கலுக்கு பதிலாக வேறு ஏதாவது வேஜ் இல்லை. நோ ப்ராப்ளம். ஓகே, டம்பிள் ரேக் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நேராக கீழே போகிறேன். கோரல் ரிஃப்லாம் வேணாங்க, கீழே போய் ஒரு மீன் பிடிப்போம். ஏய் ப்ளூ கலரில் இருக்குங்க எதுவும். ஏன் நம்ம போகிற இடத்துலையே அது இல்லைங்க. நிறுத்தே பிடி. கலராக இருக்கான் பாருங்க, பிடிங்க. மஹி ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் போக முடியாதுங்க. பாருங்கள், 2வது தடவையும் கேம் சாப்பிட்றேன். ஓகே அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த மீன் எடுக்கிற பயணத்தில் செத்துட்டோம். அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நமக்கு ஆக்சிஜன் டேங்க் வேணுன்றது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஏஎஃப்கே பண்ணி காசு எடுத்து வச்சு புது ஆக்சிஜன் டேங்க் வாங்கிட்டேன் கைஸ். இப்போ வாங்கடா கைஸ். இப்போ நல்லா டீப்பாக போய் பயங்கரமான மீனெல்லாம் பிடிச்சிட்டு வந்து நம்ம அக்வாரியமை தரமாக்குறோம் கைஸ். அப்படியே இந்த சர்வரில் இருக்க எல்லாருமே நம்மள தான் திரும்பிப்பாங்க. அந்த ப்ளூ கலர் இது எங்கள் கலர் சாண்டல் மைன் ரெயின்போ 120 ரூபா. ஓகே இப்போயே போனோன்னா இந்த ஆக்சிஜன் டேங்குக்கு அசிங்கம் கைஸ். அதனால் நம்ம ஏதாவது நல்லதாக வாங்கி போடுவோமா? ஏதாவது இருக்கா பாருங்கள். கேட் ஃபிஷ். ஐயா கைஸ், இந்த கேமில் என்ன பிரச்சனைனா சும்மா ஐயா தொட்டால் அதுவே அதான் வாங்கி போடுறது கைஸ். கேட் ஃபிஷ் மாதிரி ஒரு மீன் சுற்றுது. நான் இப்போ தான் நோட் பண்ணேன். அந்த மீனை இப்போ நம்ம வாங்குகிறோம். அந்த மீனை நம்ம பிடிக்கணும் கைஸ். எனக்கு கேட் ஃபிஷ் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு கிடையாது. ஸோ இருங்க, ஸ்டீலா எந்த இலைங்க இது? நம்மளது எங்கடா? ஐயோ எங்கே இருக்குன்னே தெரியலையே. நம்மளது குட்டியாக இருக்குங்க எங்கேயாவது. அது ஒரு பாருங்க. வேறு ஒருத்தன் வந்தனால நம்மளோட டேங்கோட இடம் மாறிடுச்சு கைஸ். இருங்க, எவ்வளோ காசு இருக்குது? 2 lakhs இருக்குது கைஸ். இப்போ இது எடுத்தால் 3 lakhs ஆயிருமா நமக்கு? ஆமாம். ஓகே இருங்க, எக்யூப் பேஸ்ட். ஓகே ரைட்டு. பெருசாக்கிடலாம். எவ்வளோ நேரம் ஆகும்? 2 minutes தான். கேஸ், இந்த கேமில் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. பரவாயில்ல, குத்தமே சொல்லக்கூடாது. என்னடா அது தடங்கள் கைஸ். நம்ம என்ன தான் தடங்கள் பண்ண பார்த்தாலே இவனுங்க நம்ம கண்டிப்பாக அதை பயங்கரமான மீனா. சும்மா தொட்டங்க பேட் ஆஃபீஸ்னு ஒன்று கச்சிக்குதுங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். ஏய் தங்கம் கோல்டு 87 ரூபா.
ஏய் சில்வரே 80 தருது, கோல்டு இவ்வளோ தான் தருது. ஈல எவ்வளோ பொடி போடு 111 கைஸ். அப்போ வீடியோ முடிச்சிக்கலாம் போல இருக்குது. இருங்க சாவமா. இது என்ன பாய்ஸ் சன்ஃபிஷ் 238. ப்ளீஸ்ரா தள்ளமே மேலே கூப்பிட்டு போயிடுறா ப்ளீஸ்ரா. டே கல்லெல்லாம் மாட்டாதராடி கைஸ். வேணுனே கல் போட்டு வச்சு பேத்துறானுங்க கைஸ். ஐயோ கிடச்ச மீனோட போயிருக்கலாங்க. ரெக்கவர் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? போடா இங்க 100 பக்ஸாம். என்ன 100 பக்ஸ் 100 கைஸ். ஏங்க நான் போய் அதே மீனை பிடிக்கிறேன். டோன்ட் வரி. ஓகே நம்மளே கலர் இருக்குது. பை பேஸா சே. நான் ஒரு நல்ல மீனோ ஸ்வாட் எவ்வளோ? இந்த கத்தி 60 ரூபா. ஓகே ஒத்து தான் ஃப்ரெண்ட்ஸ். சன்ஃபிஷ் கலர் மீனுங்க. ஏங்க பேரட்டா? கடலில் நீங்கள் என்னடா பண்ணுறீங்க? பேரட்டுங்களா? ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஈலாச்சு பிடி. அடே போடா 35 ரூபா. வந்ததே வேஸ்ட்டுன்ற நான். சே ஃப்ரெண்ட்ஸ் 20 இருக்கும் போதே வெளியே போனோங்க. அப்போ தாங்க உயிர் தப்பிக்க முடியும் தெரிஞ்ச வரைக்கும். இருங்க நான் விட ஏதாவது தேருமான்னு பார்க்குறேன். நம்மளுதே நான் ஒரு ஷாக் ஆகிட்டேன் கைஸ். என்னடா இது 36 கோடி இருக்குன்னு. ஃபினிஷ் பண்ணு. ஓகே அக்வேரியம் தொட்டு கியூப் த பெஸ்ட். ஓகே வாழ்த்துக்கள் சூப்பர். வெளியோட எக்ஸிட். ஓகே 1 லேக். இருங்க கைஸ் நான் நல்ல ஃபின்னாக வாங்கிக்கலாமா? நல்லா இல்லைங்க இது. கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கணும். ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஃபின்னு அது இருக்குது. டேங்க்கு பரவாயில்ல கைஸ். நமக்கு ஃபின்னு தான். என்ன சீவீடு வாங்கிடலாமா? ஓகே கைஸ் இருங்க அப்படியே ஆக்சிஜன் டேங்க் வாங்க முடியுதான்னு பார்த்துடல நான். வாங்கிட முடியுமா? சரி கொஞ்சம் தான் கைஸ். இருங்க நான் போய் ஒரு மீன் பிடிச்சிட்டு வரேன். அதுக்குள்ளே வந்துடும். ஆமாம் அதுக்குள்ளே வேகமாக போயிடலாம். சிங்க மீன்லாம் இருக்குது. சிங்க மீன் நமக்கு தேவையில்லை. இப்போ பாருங்கள் அந்த ட்வாங் அப்படின்னு அது வந்துச்சு அதுக்கு போகிறோம். ஓகே ட்விலைட் ஜோன் நல்லதான். ஸ்வாடு வேணாம். புதுசாக ஏதாவது சேல்மென் இது வேறு ஏதாவது இருக்கா? கலர் புது மீன் இருங்க. பேரட்டு போன தடையே பிடிக்க முடியல. இந்த இடம் பிடிக்கும். டே பேரட்டு பையலே மஹி கைஸ். இதை ரூபாய் செத்தோம். டூனா 251 ரூபா. பேரட்டு 151 கைஸ். செம்ம லூட்டுங்க. இப்போ நம்ம சர்ஃபேஸுக்கு போயிட்டாலே போதுங்க கைஸ். நம்மளோட வீடியோவே முடிச்சுக்கலாங்க. 1000 வந்துடும் நமக்கு ஒரு செகண்டுக்கு. ஓகே கைஸ் சரியாக வந்துட்டான். வெற்றிகரமாக எந்த மீனை எடுத்து செத்தோமோ அதே மீனுகளை திரும்ப எடுத்து வந்துருக்கோம் கைஸ். 1 லேக் தானே குத்துவிடுங்க. எடுத்துக்கோ கைஸ். நம்ம பணக்காரனுங்க. 1 லேக்கில் ஒரு மேட்ரா நமக்கு. ஓகே கைஸ் பக்காவா நம்ம 1000 தான் இந்த டார்கெட்டே வச்சோம் இந்த வீடியோவுக்கு. ஆனால் 1284 வச்சு இந்த வீடியோ டார்கெட்டே தாண்டி கைஸ். இதோட நம்ம இந்த கேமோட பார்ட் 1 முடிச்சிக்கலாம். பார்ட் 2 என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பபாய் கைஸ்.